ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சமீபத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் தன்னுடைய ரசிகர்களை நேரில் சந்திச்சு அவர்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தினது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் கிடையாதுங்க, அந்த சந்திப்பின் போது ரஜினியோட தீவிரமான ஒரு ரசிகர் நம்ம சூப்பர் ஸ்டாரையுமே கலங்க வச்சுட்டாராமா. அந்த ரசிகர் சொன்னதை கேட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதிர்ச்சியில அப்படியே உட்கார்ந்துட்டாராமா. அந்த ரசிகர் என்ன சொன்னாரு, ஏன் நம்ம சூப்பர் ஸ்டார் அதிர்ச்சியில உட்கார்ந்தார் அப்படிங்கிற செய்தி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். கடந்த 9 வருஷங்களுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தன்னோட ரசிகர்களை சந்திச்சு புகைப்படம் எடுத்துட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவருடைய ரசிகர்கள் மத்தியில தற்போது அதிகமா இருக்கு. நான் அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கிறத சூசகமா தன்னோட முதல் நாள் ரசிகர்கள் சந்திப்பின் போதே சொல்லிட்டாரு ரஜினி. இதனை அடுத்து அவர் எந்த கட்சியில சேருவாரு, தனி கட்சி தொடங்குவாரா அப்படின்னு பல யோகங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா எதுக்குமே ரஜினி பிடி கொடுக்காம தெளிவான பதில் கொடுக்காம தான் இருக்காரு. இந்த நிலையில நேற்றைக்கு காலை ரஜினி சந்திச்ச அவருடைய ரசிகர் ஒருத்தர் ரஜினியோட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு அனுமதி கேட்டிருக்காரு. ஆனா நேரம் இல்லை அப்படின்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு ரஜினி மறுக்க, அந்த ரசிகர் இப்போது நான் இதை பேசல அப்படின்னா வேற எப்பயுமே என்னால இதை பேசவே முடியாது, அதனால தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ரசிகர் சொன்னதை கேட்டிருக்காரு ரஜினி. அப்போ பேசிய அந்த ரசிகர், எனக்கு இப்போ 59 வயசாகுது. கழுகு படத்துல இருந்தே நான் உங்களுடைய ரசிகரா இருக்கேன். அரசியலுக்கு வர்றதும் வராம இருக்கிறதும் உங்களுடைய தனிப்பட்ட இஷ்டம்தான். நாங்க யாருமே உங்களை கட்டாயப்படுத்தல. ஆனா நீங்க ஒவ்வொரு தடவையும் இப்படி ஏதாவது சொல்லிட்டு போயிடுறீங்க. நாங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு கட்சியில இருக்கிறோம். நீங்க சொல்றதை கேட்டு எப்படியும் நீங்க அரசியலுக்கு வந்துடுவீங்க அப்படின்னு எதையாவது பேசிடுறோம். இருக்கிற கட்சியில இருந்து எங்களைய நீக்கிடுறாங்க. நான் அதிமுகவில் இருந்தேன். பாட்ஷா படம் வந்த சமயத்துல நீங்க பேசியதுக்கு ஆதரவா ஊரெல்லாம் போஸ்ட் அடிச்சு ஒட்டுனேன். அப்ப என்ன கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க ஏடிஎம்கேல இருந்து. இப்ப நான் அங்க இருந்திருந்தா மாவட்ட செயலாளர் போஸ்டிங்காவது வாங்கியிருப்பேன். அதுக்கு பிறகுதான் நான் எந்த கட்சியிலையும் சேரவே கிடையாது. எப்படியாவது நீங்க அரசியலுக்கு வந்துடுவீங்க, நாம கட்சியில செயல்படலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தேன். லிங்கா படம் ரிலீஸ் ஆன சமயத்துல நீங்க பேசுனதை கேட்டு எப்படியும் கட்சி ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனா நீங்க செய்யல. இப்பயும் அதே போலவே சொல்லியிருக்கீங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு நடிப்பு மட்டும்தான் வரும், அரசியலுக்கு எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் வரமாட்டேன் அப்படின்னு பளிச்சுன்னு சொல்லிடுங்க தலைவா. நாங்க உங்களை யாருமே கேட்கவே மாட்டோம், எதிர்பார்க்கவும் மாட்டோம். உங்க படம் வரும்போது பார்ப்போம், பிளக்ஸ் வைப்போம், கொடி கட்டுவோம், பாலாபிஷேகம் கூட பண்ணுவோம். அத்தோட வேற வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீங்க கட்சி ஆரம்பிப்பீங்களா, பாஜக பக்கம் போவீங்களா, இல்ல காங்கிரஸ் பக்கம் போவீங்களா அப்படின்னு குழப்பம் ஒரு பக்கம் இருக்கு. எது எப்படியோ ஒரு தெளிவான முடிவை இப்பயாவது சொல்லிடுங்க. நாங்க எல்லாம் சின்ன பசங்க கிடையாது, எங்களுக்கும் வயசாயிருச்சு, தாத்தாவே ஆகிட்டோம். இனியும் நீங்க ஒரு முடிவு எடுக்கல அப்படின்னா நாங்க எல்லாரும் இப்படியே போக வேண்டியதுதான் அப்படின்னு அழுதபடியே அந்த ரசிகர் சொல்ல, கன்னத்துல கை வச்சபடியே அவர் பேசுனதை கேட்ட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சீக்கிரம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாராமா. இப்படி ஒரு ரசிகர் இந்த அளவுக்கு கொந்தளிப்பார் அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டார் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையாமா. அவர் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் மூட் அவுட்ல இருந்தாராமா, ரொம்ப அப்செட்டாகவும் இருந்தாராமா. அந்த ரசிகர் பேசுனது அவருடைய தனிப்பட்ட எண்ணம் மட்டும் கிடையாதுங்க. தலைவருடைய உண்மையான ரசிகர் ஒவ்வொருத்தரோட மனசுலையும் இருக்கிற எண்ணம் தான் அவர் பிரதிபலிச்சுட்டு போயிருக்காரு. அந்த ரசிகர் பேசுனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம தமிழ் மித்ரன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.